2024க்கு உண்டான புத்தாண்டு பலன்களை 3/12/21 பிறந்தவர்களுக்காக பார்க்க போறோம். பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல் ஜாமியல். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சரியாக இருக்கணும். ஸோ ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் சரியான ஒரு என்ன சொல்லுவாங்க, தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். வணக்கம் மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும். நான் உங்கள் இணைய தோழி நற்பவி ஹரிணி. நம்ம இன்னைக்கு திரும்பவும் இணைஞ்சிருக்கிறது திருமதி ஸ்ரீ கலைவாணி மேடம். இவங்க விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர். நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பீப்புள் எல்லாமே மேம்க்கு கிளைண்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்ம 2024க்கு உண்டான புத்தாண்டு பலன்களை 3/12/21 பிறந்தவர்களுக்காக பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம், நம்ம பார்த்துடலாங்களா? கட்டாயமாக பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முதல்ல ஏஞ்சல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, யார் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு வராங்க. கண்டிப்பாக. சூப்பர். ஸோ ஜான்வரி மந்த்துக்கு கண்டிப்பா இது நான் ரொம்ப கியூரியாசிட்டியா வெயிட் பண்ணிடுறேன். நம்பர் 3, 12, அதுக்கப்புறம் 21, 30 அவங்களுக்கான அது டேட் ஆஃப் பர்த் பிறந்தாங்க. பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல் ஜாமியல். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சரியாக இருக்கணும். ஸோ ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் சரியான ஒரு என்ன சொல்லுவாங்க, தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். தெர் இஸ் அ பெட்டர் வே. பாஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இன்சைட். டேர் டு பி டிஃப்ரெண்ட். புதுமையாக, புதுவிதமாக, டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் புதுவித கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கணும் புது வருஷத்துலேருந்து. ஆமாம், அதுதான் முக்கியமாக சொல்கிறாங்க. அதுக்கு கூட ஆர்க்ஏஞ்சல் சாமியல் கூடவே இருக்கு. ஆர்க்ஏஞ்சலும் வந்துட்டாங்க. ஆமாம். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எப்பயும் பார்க்குற அதான் சொல்லுவேன், வேறு டிஃப்ரெண்ட் கிளாஸ் அண்ட் டு சீ இதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரே கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஒரு புதுவிதமான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வித்தியாசமாக நம்ம பார்க்கும்போது கரெக்டான பாதை நமக்கு கிடைக்கும்ன்றது நிச்சயமா. இவங்களுக்கு உண்டான கலர் அண்ட் இமேஜஸ். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ரொம்ப டாமினேட் பண்ணுது 2024ல. கிரீன் கலரு, அதுக்கப்புறம் லைட் மெரூன் கலர்ஸ், அந்த மாதிரி கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிப்ரவரி மந்த்துக்கு நம்ம பார்ப்போம். நியூ பிகினிங்ஸ். வெரி நைஸ். ஸோ அதே மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு வித்தியாசமான இதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ்க்கான ஓப்பனிங் டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஆர்க்ஏஞ்சல் ஜெரமியல். வெரி நைஸ். ஓகேவா? ஸ்டார்டிங் ஏ நியூ லைஃப், ஃபைண்டிங் யுவர் பர்பஸ், எ ஃபர்கிவிங் அண்ட் கம்பேஷனேட் ரிவ்யூ ஆஃப் தி பாஸ்ட். வெரி குட், வெரி குட்.
ஸோ இப்போ பாஸ்ட்டை விட்டுட்டு புதுசாக வந்து நமக்கு ஒரு நியூ பிகினிங்கோட நம்ம வந்து அந்த பிப்ரவரி மந்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம நியூ இயரில் ஜான்வரி மந்த்து நம்ம அதை தொலைநோக்கு பார்வையோட பார்க்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து இதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் வித் ஏஞ்சல்ஸ் பவரோட. ஆமாம். ஸோ நம்ம வந்து ஒரு பர்பஸ் இத்தனை நாள் வந்து ஒரு பர்பஸே தெரியாத இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பர்பஸ் வந்து தெரிய வரும். லைஃப்பில் வந்து அவங்க அதை நோக்கி பயணம் பண்ணணும். நான் எதுக்காக இருக்கிறோம், என்ன செய்யணும், அப்படி ஒரு கோல் செட் பண்ணணும், ஒரு மிஷன் செட் பண்ணணும், ஒரு பேஷன் கூட இருக்கலாம். ஆமாம், அப்படி வேணுன்றவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து திறக்கப்படும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய விஷயங்கள்லாம் வந்து ஃபர்கிவ் பண்ணிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக மன்னிச்சு விட்டுடுங்க, மன்னிச்சிடுங்க. அதை வந்து அதை பெருசாக பெரிய லெவலில் வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. கம்பேஷனேட்டாக வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணி பழைய விஷயத்தெல்லாம் வந்து ஃபர்கிவ் பண்ணிடணும். வெரி நைஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உண்டான கலர் அண்ட் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பர்பிள் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்து பர்பிள், செகண்ட் மந்த்லேயும் பர்பிள் வந்திருக்கு. பேசாம இவங்கள பர்பிள்லேயே நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்க சொல்லலாம். ஸோ லைட் கிரே கலரு, லைட் ப்ரௌன் கலர், க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். இப்போ வந்து மார்ச் மந்த்துக்கு கண்டிப்பா நைட் ஆஃப் ஏரியல். வெரி குட். சூப்பராக வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ட்ரஸ்ட்வர்தி, அண்டர்ஸ்டாண்டிங், டிவோட்டட் அண்ட் ஃபன்னி. ஸோ அவங்க என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? தெர் இஸ் ஸோ மச் டு அக்கம்ப்ளிஷ், மேக் அ வெரி டீடைல்டு பிளான், பீயிங் வாட்ச் ஓவர் பை சம் ஒன் கைண்ட். வெரி நைஸ். ஸோ இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு நியூ பிகினிங் வந்து நமக்கு வேணுன்றதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க செகண்ட் மந்த்லேயே. அப்போ என்ன சொல்கிறாங்க, தேர்ட் மந்த் மார்ச்சில் வந்து நிறைய செய்ய வேண்டியதுக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பர்பஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கே அடுத்த ஏஞ்சல் வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு டீட்டெயில்டான பிளான் போடுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே அவங்க வந்து நைட் ஆஃப் ஏரியல்ன்ற ஏஞ்சல் வந்து மார்ச் மந்த்து கூட துணையாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன கலர்ஸ்னால் பிங்க் கலர் இருக்குது. ஸோ பிங்க் கலர் அண்ட் குதிரையில் இருக்கிறாங்க. குதிரையை வந்து அவங்க வச்சு அதே மாதிரியே அவங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு லைட் ஸ்கை ப்ளூ கலர், க்ரீன் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஏப்ரல் மந்த்